வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட்டில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் ஓனாக எப்படி அனலைஸ் பண்ணணும், நீங்கள் ஓனாக எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். ஓகே, இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோடைய நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பார்க்குறது வந்து எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு பார்க்குறோம். அதே நேரத்தில் வந்து ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து எந்த அளவுக்கு எந்த டைம் எந்த பர்டிகுலர் ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டும் அதுலேருந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். ஸ்பாட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல லைனை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 48,850 ரூபா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய லெவலாக இருந்துச்சு. ஸோ அந்த 48,850 அப்படிங்கிற லெவலில் தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனிங்கே நடந்துச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காமன் நேரத்தில் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வருது. ஸோ இது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே தெரியும் உங்களுக்கு. வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துட்டு மார்க்கெட் திருப்பியும் போய் அதே அந்த 48,850 அப்படிங்கிற லெவலில் போய் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. திருப்பி மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம சொல்கிறோம் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துட்டு ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இல்லைனா வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இல்லை டே லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் அந்த இடத்துல மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. காலையில் மார்க்கெட் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போய் நம்மளோட நேற்று கொடுத்துருந்த அந்த R1 அப்படிங்கிற இடத்த போய் டச் பண்ணிட்டு திருப்பியும் மார்க்கெட் வந்து அந்த வேல்யூ ஏரியாவுடைய உள்ள வந்து ப்ரீவியஸ் இயருடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் க்ளோசிங். ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஏன்னா பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி, நிஃப்டியும் நாளைக்கு எக்ஸ்பிரி, ரெண்டுமே நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் அனலைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். நாளைக்கு எக்ஸ்பீரியனுடைய ஸ்பெஷல் அனலைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வந்து இப்போ வந்து இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு 48,745 அப்படிங்கிறது வந்து க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நான் வந்து என்எஸ்சி சைட்டில் பார்த்தது. ஓகே, இங்கே நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து 48,710 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம வந்து 48,700 ரூபா அப்படிங்கிற லெவலில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துக்கலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸை. அப்போ 48,700 கால் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காலோட ப்ரீமியம் என்ன விலை, புட்டோட ப்ரீமியம் என்னன்னு பார்க்கலாம். காலோட ப்ரீமியம் வந்து 174 ரூபாயும், புட்டோட ப்ரீமியம் வந்து 155 ரூபாய்க்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ஷார்ட் ரேஞ்ச், ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா R1, ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னா வந்து R2. அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா S1 கீழே வந்துச்சுன்னா, ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னா S2. இப்போ R1 அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,875 ரூபாய். இதுலேருந்து ஒரு 74 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். 48,700லேருந்து ஒரு 75 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 48,774, 48,875, சாரி 48,875 நம்ம வந்து மேலே உள்ள R1 இருக்கும். நமக்கு வந்து ரெண்டு பிரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி அதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 50,053 ரூபா நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் R2 பார்த்தீங்கன்னா நேற்றுக்கும் அதே தான், முந்தானாலும் அதே தான். 50,000 ரூபா அப்படிங்கிறது வந்து R2 ரெசிஸ்டன்ஸ் 2 பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து S1 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 48,550 ரூபா வந்து சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். ரெண்டாவது நமக்கு வந்து ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சப்போர்ட் 2 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48,371 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து R2 S2வாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த R1, S2, S1 அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கீழே இருந்து பார்க்கலாம். S2 இது வந்து நம்ம பார்க்கலாம். S2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி கரெக்டாக வந்து இந்த இடம் வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன் அப்படிங்கிற மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வாலட்டைலாக மூவ் ஆன இடம்.
அதாவது சிங்கிள் பிரிண்ட் எப்பவுமே நம்ம சொல்கிறது தான், அந்த இடத்துல ஒரே டைமில் அட்டன் டைமில் இப்போ ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கேண்டில் டைம் ஃப்ரேம் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் அதிகமான இப்போ ட்ரேடிங் அந்த இடத்துல நடந்திருக்கும், பையோ செல்லோ. இப்போ இந்த இடத்துல நடந்திருக்கு வந்து பை நடந்திருக்கு, ஏன்னா மார்க்கெட் வந்து அன்னையிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து பையிங் அப்படிங்கிறது நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அப்போ அந்த ஜோனுக்கு பக்கத்தில் தான் S2 அப்படிங்கிறது நமக்கு வருது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இதான் வந்து ப்ரீவியஸ் டேயில் நடந்த பொழுதே ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன். இந்த ஜோன் கிட்ட தான் நமக்கு இந்த லைன் வருது. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து மேலே S1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரீவியஸ் டேனுடைய, அதான் இன்னைக்கு உள்ள லோ. அதே மாதிரி ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வருது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப், ஒரே நிமிஷம், இது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஓகே, இது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதே மாதிரி இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய லோ. இப்போ இந்த ரெண்டு நம்ம சொன்னதானே, நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. அந்த இடத்துல தான் நம்மளோட S1 அப்படிங்கிறது வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு R2 R1 அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே நிமிஷம், ஓகே, R1 அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் டே இன்னைக்குள்ள கை, அதாவது இன்னைக்குள்ள டே ஹை இருக்கு இல்லையா, அந்த டே ஹைக்கு பக்கத்தில் வருது. ஆல் டைம் ஹை தான் இது வந்து, அந்த டே ஹை பக்கத்தில் இருக்குது R1ங்கிறது. R2ங்கிறது இது வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து ஒரு தொடாத ஒரு உச்சமான ஒரு ப்ரைஸ் 50,000 ரூபா அப்படிங்கிறதுல தான் நமக்கு வந்து நேற்றுக்கு, இன்னைக்கு, அதுக்கு முதல்ல அது 3 நாளாக வந்து நமக்கு வந்து R2ங்கிறது வந்து 50,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி ட்ரேட் ஆகணும், ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸ்பிரி ரெண்டு, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ரெண்டு எக்ஸ்பிரி இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லைவாக மார்க்கெட் வந்து ஓடும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பர்டிகுலர் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஹை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 48,875 ரூபா, 48,800, ஒரே நிமிஷம், ஹை, ஆமாம் 48,850 ரூபா, சாரி 950 ரூபா அப்படிங்கிறது நல்ல ஒரு ஹையாக இருந்திருக்கு. அப்போ 48,950 அப்படிங்கிற இடத்துல உள்ள ப்ரீமியம், சாரி, இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து 49,000 ரூபா, 48,800, 48,950 ரூபா. இதில் எவ்வளோ பார்த்தோம் நம்ம, இதில் 49,000 ரூபா 50 ப்ரைஸுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இருக்குது. 900லேயும் நமக்கு இருக்குது 48, ஆமாம் 900, இது 49,000. இந்த இடத்துலையும் நல்ல ஒரு காலில் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நமக்கு காலில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 48,900 அப்படிங்கிற லெவலில் இருந்தால் மார்க்கெட் இன்றைக்கி வந்து கீழே விழுந்திருக்கு. நமக்கு இங்கே ஹையும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி இந்த ஹையும் வந்து நமக்கு வந்து என்ன காமிக்கும் அப்படின்னா 48,960 ரூபா. அதுதான் நமக்கு இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு 48,900 அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம வந்து முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறத விட நீங்கள் லைவாக மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது இந்த 48,900 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் கிட்ட வரும்போது இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கால் சைடில் வந்து அதிகமாக வந்து டேட்டா இதை புல்டப் ஆகிட்டு இருக்குதா, புட் சைடில் புல்டப் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டாக இந்த இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இது வரதுக்கு முன்னாடி இங்கே எந்த கேண்டிலுமே இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிற R1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 48,850 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்குறோம். நேற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ப்ரைஸ் வருது அப்படிங்கும்போது இந்த இடம் நமக்கு சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. நம்ம வந்து இதை வச்சு பார்த்துக்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்துருக்கலாம். அப்போ 48,850 ரூபா அப்படிங்கிறத தாண்டி 48,900 அப்படிங்கிற லெவலில் வரும்போது அந்த இடம் நமக்கு வந்து அங்கே கால் சைடில் அதிகமான டேட்டா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் இப்போ இருக்குது 20,72,000 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே இருக்குது. புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் வந்து 6,00,000
93,000 தான் இருக்குது. அப்ப இந்த இடம் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நமக்கு தெரியுது. அதே நேரத்துல லைவா ட்ரேட் ஆகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னா தான் இது உபயோகப்படும்னு நான் சொல்றேன். நாளைக்கு இதே தான். நாளைக்கு மார்க்கெட் சப்போர்ட்ல வருது அப்படின்னா, சப்போர்ட் நம்ம குடுத்துருக்கதான். சப்போர்ட் எந்த இடத்துல குடுத்துருக்கோம் அப்படின்னா, நமக்கு வந்து S1 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 48,550 வருது. 48,550 அப்படிங்கும்போது 48,500. 48,500 அப்படின்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் சைட்ல தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அங்க 37,00,000ம் கால் சைடில் வந்து 19,00,000 இருக்குது. அப்போ புட் சைடு நம்ம சொல்ல அதே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அங்கே நம்ம பார்க்குறது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணோம். மார்க்கெட் ப்ரொஃபைலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கணிக்கிறோம். ரூ. 48,550 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ நாளைக்கு லைவாக ட்ரேட் ஆகும்போது 48,550 500 அப்படிங்கிற ப்ரைஸ் கிட்ட மார்க்கெட் வரும்போது நீங்கள் உடனே வந்து லைவாக நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து டேட்டா வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ், ஏன்னா இது ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒருக்கும் உங்கள் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நமக்கு வந்துங்க. அப்போ இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது இங்கே கால் சைடில் அதிகமாக சேஞ்சஸ் இருக்கா, புட் சைடில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இது சப்போர்ட்டா இல்லை சப்போர்ட் உடையுதா அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சப்போர்ட் உடைஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து சப்போர்ட் டூ S2 அப்படிங்கிறது நமக்கு வந்து எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து S1 வந்து 48,371 நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது S2. அப்போ 48,370 48,400 அடுத்து 48,400 நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கேயும் வந்து நமக்கு வந்து புட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. 14,00,000 இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து இந்த இடம் உடையுது அப்படின்னா, அப்போ இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இங்கே எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மார்க்கெட்டில் புதுசாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கவங்களுக்குலாம் இது வந்து கொஞ்சம் ஒரு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து மார்க்கெட்டில் லைனில் ட்ரேட் பண்ண வரும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தெரியாது, யாரும் வீடியோ போடலை. ஸோ எனக்கு வீடியோ போடல, இல்லை எனக்கு தெரியலையான்னு தெரியல. நான் இதை வந்து ஒவ்வொன்றா நான் தெரிஞ்சு நான் வந்து மார்க்கெட்டை ஒவ்வொரு நாளும் பார்த்து கற்றுக்கிட்டதுனால இதை வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தா ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கீங்க. நாளைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வரும்போது நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதை நீங்கள் லைவாக மார்க்கெட் பார்த்துட்டு நாளைக்கு என்ன மாதிரி அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய லைக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பல பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும்னா லைக்ஸ் ரொம்ப முக்கியம். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு